வணக்கம். இந்த வீடியோவில் மொத்த வசூல் வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வசூல் தேதியும் ஊரையும் செலக்ட் பண்ணிட்டு மொத்த வசூலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வாடிக்கையாளர் எண் பொறுத்து ஒரு வாடிக்கையாளராக உங்களுக்கு வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் இன்று வரவு, நேற்று வரவு, மொத்த தொகை, பாக்கி, மொத்த வரவுங்கன்னு ஒரு ரோ வைஸில் வந்திருக்கும். இதில் இன்றைக்கி குமாருங்கிறதுக்கு ஆல்ரெடி 200 வரவு வச்சுருக்கு. இப்போது மகேஷ்ங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300ன்னு வைக்கிறேன். பாலாஜிக்கு 400ன்னு வைக்கிறேன். ஸோ இந்த மொத்த வசூலோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் லைன் போகிறப்ப லோட் பண்ணிக்கிட்டால் போதும். மித்த எல்லா டைமும் என்ட்ரி பண்ணுறது ஃபோன்லேயே சேவ் ஆகிக்கும். உங்களுக்கு சப்மிட் கொடுக்குறப்ப மட்டும் தான் மடி நெட்டு தேவை. அதனால் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் லைன் வந்து உங்களுக்கு டவர் இல்லையோ அது வந்து உங்களுக்கு இங்கே இதில் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் என்ட்ரி மட்டும் வச்சுக்கிட்டே வந்துக்கலாம். இப்போ நான் 300 400ன்னு வச்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேஷ்க்கு 300 பாலாஜிக்கு 400ங்கிறது ஏறிடுச்சு. இப்போ நான் குமாரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்க்கணுன்னா அந்த வாடிக்கையாளர் பேரை வச்சு கிளிக் பண்ணிக்கங்க. உடனடி வசூலுக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி மொத்த வசூலுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை வரவுகள் வந்திருக்கு, அது என்ன தேதியில் யார் வரவு வச்சா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். செர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நம்பரும் வச்சுக்கலாம், இல்லை கஸ்டமரோட பேரும் நீங்கள் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மேலே வந்து தேதியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த இருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசூல், பாக்கி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் காமிச்சிடும். அடுத்த வீடியோவில் உள்ளாப்பு அமைப்புகள் எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.